வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தில் பறிமுதல். அதாவது நேற்று மாலை தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் தேர்தல் கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு வந்துவிட்டது தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் முழுவதும் பறிக்கப்பட்டுவிட்டது. தமிழ்நாட்டில் காவல்துறையினர் ஸ்டாலின் பேச்சை கேட்கக்கூடாது, தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். நேற்று மாலையிலிருந்தே முழு கட்டுப்பாடுடன் சிஆர்பிஎஃப் துணை இராணுவமும் தமிழ்நாட்டில் குவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை வாகனத்தில் எடப்பாடி செல்லும் பொழுது வாகனத்தில் சோதனையும் நடைபெற்றுள்ளது. கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 1,62,00,000 கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட சோதனை செய்யப்படுவது கட்டாயம்தான் என்றும், எடப்பாடி பழனிசாமி என்ற காரணத்தினால் அவர் வாகனத்தில் சோதனை செய்யாமல் இருக்க முடியாது என்றும் தற்பொழுது தகவல்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. முழு வீச்சில் களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் 20க்கும் மேற்பட்ட அதிமுகவின் வேட்பாளராக நியமிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த தேர்தலிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று அந்தர்பல்ட்டியும் அடித்துள்ளனர். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் அதிமுகவின் நிலைப்பாடுகள் தொண்டர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. மக்கள் அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறப்போகிறது. ஓபிஎஸ் போன்ற முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலகியதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதும், சிறுபான்மையினரது ஓட்டுக்களை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்ததும் தான் தற்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை குறிவைப்பதாக தற்பொழுது தகவல்களையும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவது கடினம். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் 80 தொகுதிகள் வரை விஜய் அவர்கள் கேட்பதாகவும், முதல்வர் வேட்பாளர் நான் தான் என்பதையும் விஜய் அவர்கள் என்டிஏ தலைமை கூட்டணிக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் பாஜக அழுத்தம் கொடுத்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனமாற வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்களே எதிராக ஓட்டுக்களை செலுத்துவார்கள். அந்த நிலைமைதான் தற்பொழுது இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது சோதனையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வாகனம் உள்ளிட்ட பலரது வாகனங்களில் தொடர்ச்சியாக சோதனை செய்யப்பட்ட நிலையில் 1,26,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பணத்தை என்ன செய்யலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.